ஏன் பிள்ளை கண்ணிகா, யாரு வந்தாலும் நான் தான் கொடுப்பேன்னு எந்திரிச்சு எந்திரிச்சு முந்திரி கொட்ட மாதிரி ஓடாத. பாட்டி, என் பேரு கன்னிகா கிடையாது, என் பேரு கன்சிகா. கன்னிகாங்கிறது ஒரு கவிஞர் ஸ்நேகன் பொண்டாட்டி பேரு. உன் புருஷன் எங்க இருக்கா? என் புருஷன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன் சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் பைத்தியக்காரப்பட்டி. அது இங்க இருந்து 1 மணி நேரம் ஆகும். அதுதான் என்னுடைய சொந்த ஊர். ஊர் பேரு உன்ன மாதிரியே இருக்கு. எம்மடியோ, என்ன ஒரு அதிரி புதிரி சிரிப்பு, பயங்கரமா இருக்கு. யாரு வந்தாலும் நானா எந்திரிச்சு போய் சாமா கொடுப்பேன். அது சரி, ஒரு பையன் வாரானே. ஏக்கா 2 டோனட் தாங்க. தம்பி, அந்த பின்னாடி இருக்கிற பாட்டிகிட்ட தான் கேட்கணும், அது நான் எடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. பாட்டி பாட்டி, எப்பவுமே ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, எப்பவுமே ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. மணி, எப்பவுமே ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. பாட்டி, பேக்கரிக்கு ஆள் வந்திருக்கு. நான் வேப்பல் எடுத்து அடிச்சுனா உனக்கு இருக்கிற பேயெல்லாம் போயிரும். ஊர்ல பேய் விரட்டிட்டு இருந்திருக்கு போல. பாட்டி பாட்டி. யாருப்பா, என்ன வேணும்? பாட்டி 2 டோனட் வேணும். தாரேன் தாரேன். தூள் பக்கோடா கேக்கு பிள்ளை. தூள் பக்கோடா எங்க இருக்கு? தூள் பக்கோடாவா? அவன் டோனட்டு தானே கேட்டான். இந்த கிழவி அவன் பைய தூக்கி போட்டு மிதிக்க போறான். இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இந்த பகா தூள் பக்கோடா 100 ரூபா. எனக்கு டோனட் வேணும், 2 டோனட்டு. அதான்ப்பா இது. இந்த பச்சை பிள்ளை பேக்கெட்ல இருந்து பைசா எடுக்கு. ஏன் வியாதியில போறவன் பாலை கொண்டு கண்ணில் அடிச்சு விட்டானே. ஏன் பால்? ஐயோ ஐயோ, என்னாச்சு? நொரமண்ட ஆச்சி, உங்களுக்கு என்ன ஆச்சு? பேரையில போற பைய பாலை கொண்டு கண்ணையில அடிச்சு விட்டானே கண்ணுல. உங்களுக்கு தான் ஒரு அளவும் தெரியலையே, நீங்கெல்லாம் இதுக்கு வியாபாரம் பார்க்க வரீங்க பாட்டி. ஏற்கனவே வயசான காலத்துல உங்களுக்கு கண்ணும் சரியா தெரியல, இதுல டோனட்டுக்கு பதிலா தூள் பக்கோடாவை கொடுத்து அவன் அடி வாங்கிட்டீங்களே. இனி அடுத்து யாராட்டு வந்து கேக்கு கேட்பாங்க, நீங்க முறுக்கு எடுத்து குடிப்பீங்க, அவன் அப்படி கிறுக்கு பிடிச்சி உங்க சங்க நெரிக்க போறான். என் உசுரே போனாலும் என் மகன் பேக்கரியில நான் தான் வியாபாரம் பார்ப்பேன். அப்ப இன்னும் 1 வாரத்துக்குள்ள பாட்டியோடைய இறுதி சடங்கெல்லாம் ரெடி ஆயிரும் போல தெரியுது. எப்பே என்ன வலி வலிக்கு. தினம் தினம் அடி வாங்க தயாரா இருங்க பாட்டி. எம்மா, பயமுறுத்துதாளே. ஆஹா, எவ்வளவு அழகு! நம்ம இனியாளா இது? டாக்டர் இனியால் இருக்காங்களா? அவங்கள பார்க்கணும். சும்மா இருங்க மகா சார். இன்னைக்கு என்ன கிஃப்ட் பொக்கேவா? ஏன் அப்படி வாயை திறந்து வச்சுட்டே இருக்கீங்க? இல்ல, உங்க அப்பா எதுவும் இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னாரா? மேக்கப்லாம் பலமா இருக்கு. போங்க மகா சார், அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால இப்படியே போயிட்டு வந்து நேராக கிளினிக் வந்துட்டேன். அதான் இந்த மேக்கப்லாம். ஐயோ, இதை பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும் போலயே. இனியால் நீங்க அவ்வளோ அழகு. நான் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, அது உங்கள் பார்க்குற பார்வையில் இருக்குது. அட போங்க, சினிமா டைலாக் எல்லாம் பேசாதீங்க. நெசமாலுமே தான் நீங்க என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? இனி எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல. மகா சார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. லவ்ங்கிறது அது வந்து ஒருத்தங்களை பிடிச்சி கேரக்டர் பிடிச்சி போய் தான் வரும். வெளியே அழகு பார்த்து வர்றதுக்கு பேர் லவ்வே கிடையாது. இருந்தாலும் படத்துல எல்லாம் பாருங்க, ஹீரோ சூப்பரா இருப்பாரு, ஹீரோயினும் சூப்பரா இருப்பாங்க, 2 பேருக்கும் லவ் வரும். யாருமே சுமாரான இல்லைன்னா அழகு இல்லாத ஆட்களை பார்த்தோன்னே லவ் வர்ற மாதிரி எந்த படமும் எடுக்கலையே. இந்த மாதிரி தான் சினிமா எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கு. ஹீரோனா ரொம்ப அழகாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், கலராக இருக்கணும். ஹீரோயினாலும் அதே மாதிரி தான், ரொம்ப கலராக, ரொம்ப அழகாக, ரொம்ப முட்டாள்தனமாக, ஒரு மாதிரி இன்னோசென்ட் மாதிரி இருக்கணும், முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கணும், ரொம்ப பணக்காரியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பின்பத்தை தான் தமிழ் சினிமா நமக்கு காமிச்சிட்ருக்கு. அழகா பேசுறீங்க. ஆனா இப்போ வர படங்கள் கொஞ்சம் வேற மாதிரி வரதான் செய்யுது. முந்தி உள்ள காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாம் மகா சார், எல்லா காலத்துலேயுமே ஹீரோயின் அழகு தான் பார்க்குறாங்க. ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்கிற ஹீரோயினை தானே ஹீரோயினாக போடுறாங்க. கருப்பாக இருக்கிற பொண்ணை காமெடியாக போடுறது, அங்கவை சங்கவைன்னு பேரை வச்சு கலாய்க்கிறது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நான் அதனால தான் சினிமாவே பார்க்குறதில்ல. ஓ, நீங்க சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரியாக்ஷனை மாற்றுங்க. நீங்கள் எதுவும் என்னை பார்த்து பயந்து முழிக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி, தேவதை மாதிரி இருக்கீங்க.
தேவதையை பார்த்துருக்கீங்களோ? அதுவும் சினிமாவில் காட்டுறது தானே. தேவதைனா இப்படி தான் இருக்கணும்னு. ஆ, தேவதை வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கணுமா? ஏன் கருப்பாக இருக்கக்கூடாதா? போதும் போதும், உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. நீங்க சினிமா மேலாம் பயங்கர கடுப்புல இருக்கீங்க போல, அது மட்டும் நல்லா தெரியுது. பின்ன இருக்காதா? இனியால், என் தம்பி ஆரியா இருக்கான்ல, எங்க சித்தி சித்தப்பாவெல்லாம் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி வர சொல்லட்டா? ஐயோ மகா சார், அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புகழ் எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது பேசி கீசி கரெக்ட் பண்ணிடுவான். கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எங்கள் அப்பா லபா லபான்னு கொதிப்பார். அதுதான் அந்த மரமண்ட பையன்கிட்ட நான் சொன்னேன். இல்ல, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு துள்ளிக்கிட்டு இருக்கான். ஆரியாவுக்கு எப்போவுமே அவசரம்தான். எல்லாம் உடனே நடக்கணும்னு நினைப்பாரு. அதெல்லாம் இப்போ வேண்டாம். நான் சொல்லும்போது நீங்கள் கூட்டு வாங்க, சரியா? சரி சரி சரி, கேட்கணும்னு நினைச்சேன். மது டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒழுங்கா வாராளா? ரிப்போர்ட் எல்லாம் எப்படி நல்லா நார்மலா இருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாகவே போயிடணும். நல்லபடியாக போயிட்டா டெலிவரி நானே பார்த்துருவேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டெலிவரியாக இருக்கும். அதாவது என்னுடைய சொந்த கிளினிக்கில். ஆமா ஆமா, எவ்வளவு நமக்குள்ள ஒற்றுமை. நீங்க தனியா கிளினிக் ஆரம்பிச்சு எங்க சொந்தக்கார பொண்ணுக்கே முதல் பிரசவம் பாக்குற மாதிரி இருக்கு. எங்க சொந்தக்காரங்க கிடையாது, நம்ம சொந்தக்காரங்க. ஆமாம் மகா சார், எல்லாமே நினச்சபடி நல்லபடியாக சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். எல்லாம்னா என்னது இனியால்? எல்லாம்னா கல்யாணம். புரியாத மாதிரி நடிப்பீங்களே. இனியால், இன்னும் என்னது சாரு மோருன்ட்டு சும்மா மகாராஜன் வா போன்னு கூப்பிடுங்களேன். எனக்கு அப்படி வராது. வந்துச்சுன்னா அப்படி கூப்பிடுறேன். சரி சரி சரி, நான் கிளம்பட்டுமா? உங்களுக்கு நேரம் ஆகுதுலாம். 6 மணிக்கு பேஷண்ட் வந்துருவாங்க. அதுலலாம் கரெக்டா இருக்கணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி சரி, நாளைக்கு பார்ப்போம். என்ன மகா சார்? ஒரே ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்க சம்மதிச்சதுக்கு தேங்க்ஸ் இனியால். சரி சரி. ஏட்டி, ஊறுகாய் இப்போ அவசரமா செய்யணும் மாட்டி. இதுக்கெல்லாம் காசு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? அட்வான்ஸ்லாம் வாங்க வேண்டாம். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாளுக்கு மேலே இருக்கு. நான் அதான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏஞ்சல் ஒரு அவசரம் கொடுக்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து சும்மா சும்மா எடுத்து வந்து உங்கள் அம்மா என்னட்டி நினைக்கும். நாங்கள் தான் அட்வான்ஸ் வாங்கிக்கிடுவோமே, அதுக்கப்புறம் தான் செஞ்சுக்கலாமே. இல்லை இல்லை இல்லை, ஊறுகாலாம் முதல்ல செஞ்சு வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 50 பாட்டில் தான் செய்ய போகுது. மீதி 50 பாட்டில் ஒரு வாரம் கழிச்சு செய்வோம். ஏட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். அவர் 100 பாட்டில் ஊறுகாய் சொன்னாரா இல்லை 100 கிலோ ஊறுகாய் சொன்னாரா? என்னது 100 கிலோ ஊறுகாவா? அதில் சுவாரா அள்ளி இழுத்துங்கிறதுக்கு ஊறுகானா தொட்டுக்க தானே செய்வாவ. ஏக்க என்ன இப்படி பேசிட்டு இருக்க மெண்டல் மாதிரி? ஏமா ஒரு சந்தேகம் வந்தது கேட்டம்மா. உங்களுக்கு நல்ல சந்தேகம் வரும், வாங்கக்கா. கீதக்கா மண்டையை கட்டுங்க, நிறைய பேன் கிடக்கு. நீ எடுடி செல்லம். சூப்பர். பாவைக்காய் ஊறுகாய் கிடையாது, பேன் ஊறுகாய். ஏட்டி, ஊறுகாய் பண்ற இடத்துல எவ்வளவு முடிகிட்டே பிச்சுக்கிட்டு பேனை பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துருவேன். சூப்பர், மனித ஊறுகாய். பாவம் சுந்தரி தான் மட்டும் பண்ணதான் நம்ம உட்காந்து வாழைப்பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழைப்பழந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு கிண்டதுக்கு ஆள் வேணும். எங்க சுந்தரி மைனி மாதிரி யாரால பாவைக்காய் ஊறுகாய் கிண்ட முடியும்? சூப்பரா இருக்கும். என்ன விமலாக்கா சத்தம் மெதுவாக கேக்கு? ஆளே காணும். உங்க சுந்தரி மைனி வந்ததா வருவீலோ? அப்படிலாம் இல்லைம்மா, இல்லை. வடிவுப்பட்டி மாங்காய் தோட்டத்துல உட்காந்து இப்படி ஊறுகாய் கிண்டுதமே, அவகிட்ட கேட்கவும் இல்லை பர்மிஷனு. ஏதாட்டும் கோவப்பட்டுறாம. அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் என்ன மாங்காய் ஊறுகாயாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மாங்காய் ஊறுகாய் போட்டல தான் அவங்க மாங்காவை திருடி போட்டோன்னு நினச்சிக்கிடலாம். நம்ம போடுறது பாவைக்காய். பாவைக்காய்ங்க எங்கே இருக்குது? பாவைக்காய் தோட்டத்தில் போய் நம்ம போட்டால் தான் தப்பு. இருந்தாலும் ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாம். திடுத்துப்புன்னு வந்துக்கிட்டு தொலைச்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் இப்போதைக்கு வராது. அது அங்கங்கே எங்கேயாவது சுற்றிட்டு நடக்கும். இங்கேயே வரப்போகுது மாந்தோப்புக்கு. அதுக்கு இருக்குது மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அது இதில் ஏகப்பட்ட தோப்பு இருக்குது. இங்கேயே வரப்போகுது. ஏதோ மனசில் பட்டதை சொன்னேன். சரி பார்ப்போம். நம்ம மாந்தோப்புக்கு வந்து எம்பிட்டு மாசம் ஆச்சு. ஐ, மாங்காய் நல்லா தொங்குதே. அவ்வளோ மாங்காயும் மார்க்கெட்டில் கொடுத்தா நல்ல ரேட்டு போட்டு வித்துடலாமே. இந்த ஆரியா பையன்கிட்ட சொல்லி ஆளை விட்டு அவ்வளோத்தையும் பறிக்க சொல்லணும். என்ன ஏதோ தீ எறிகிற வாடை வருது. தீ பிடிச்சிட்டா? ஊறுகா ஊறுகா சுந்தரி கிண்ட ஊறுகா பாவக்கா ஊறுகா 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 சுந்தரி கிண்ட ஊறுகா பாவக்கா ஊறுகா நெட்டவள்ளி ஆண்டுக்கோ ஊறுகா. பாடாத தாயே பயமா இருக்கு. ஆமாம்மா, இவ குரல்ல பாடுறா மட்டும் காதுல தேன் பாயும். ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும்.
பேசிட்டே கிடக்கழுவோ எவ்வளாட்ட ஒரு வேலை செய்தாளவளா. அவளுக்கு பாவைக்க நறுக்குங்கட்டி நறுக்கிட்டுருங்க. எனக்கு அவசரமா 1 போகணும். நான் 1 போயிட்டு வரேன். இங்கிலீஷ்ல தான் சொல்லுவீங்களோ? எனக்கு 2 வருது. நான் 2 போயிட்டு வரேன். சை அதான் நாத்தடிச்சிருக்கு போல. இங்க போவீங்க? ஏய் திஸ் இஸ் தோப்பு. எங்கனாலும் உட்காந்துட்டு இருந்துருச்சலாம் நீ மெண்டல். கழுவுதுக்கு தண்ணி. ஏய் லீஃப் இருக்கு. லீஃப் தெரியாது ஏலை. யாத்தே ஓவரா பேசாதீங்க. சும்மா சொன்னேன். லீஃப்லாம் வேண்டாம். அங்க பைப் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பியானட. உனக்கு பியான் எடுக்கணுமா? உன் தொப்பியில தான் என் பியான் எடுக்கணும்ப்பா. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிடிச்சிடக்கூடாத. 2 பேரும் பெயருக்களவு சீக்கிரம் வந்துடணும். நீ தண்ணி என்கிட்ட வர. உனக்கு 1 வருது, எனக்கு 2 வருது. அது சரி. நம்ம தோப்புக்குள்ள இவ்வளவு என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காளவோ. எடியோய் ஆக்கி வந்து கிளவி பார்த்துட்ட. எடி எங்க மாந்தோப்புல என்னடி செய்தியா? 2 பேரும் மாங்காய் கிளவா வந்தீங்களா? மாங்காய் கிளவனிங்களா? படு மம்மி, மாங்காய் நாங்க கிளவாங்க வரல. நாங்க ஊறுகாய் செய்ய வந்திருக்கோம். ஊறுகாய் செய்ய வந்திருக்கீங்களா? எவ்வளவு கொழுப்பு இருக்கும். எங்க தோப்புல மாங்காய் திருடி மாங்காய் ஊறுகாய் செய்ய வந்திருக்கியோ? பாட்டி மாங்காய் ஊறுகாய் கிடையாது, பாவைக்காய் ஊறுகாய். பொருள் எல்லாம் நாங்களே கொண்டு வந்துட்டோம். இடம் இல்லைன்னு ஒரு வாரமா உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட கேட்டீங்க? யார கேட்டீங்க? என்ன மம்மி நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வாரமா உட்காந்து செய்யறதுனால இந்த இடம் என்ன தேஞ்சா போகுது? மூஞ்ச பேத்துருவேன். திறந்து விட்டு நாய் புகுந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் செய்வீங்களோட்டி? பாட்டி மாங்காய் ஊறுகாய் இல்ல, பாவைக்காய் ஊறுகாய். யாருக்கு தெரியும் என்னென்ன ஊறுகாய் செய்வீங்கன்னு? யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கிட்ட இருக்கீங்க? என்ன வடிவு மம்மி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என் பேக்கரி எப்படிங்க புருஷன் கையில கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டல. நீ விளங்குவியா? யார பார்த்து விளங்குவியா? சொல்லுங்க. செருப்பங்களை அடிச்சு விடுறதுக்கு ஒன்னு நினைக்கிற கொல்லாம விட மாட்டேன் கிளவி. தாரமண்டல் வாட்டி என் பேக்கரி எதுக்கு என் புருஷனுக்கு கொடுத்த? என் பேக்கரி எதுக்கு என் புருஷனுக்கு கொடுத்த? மம்மி நடிச்சிட்டு இப்ப நீ அடிக்க வாட்டி செய்த. ஆமா உண்மையிலே உன் மவளா இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா? இன்னைக்கு நீ செத்தடி. கீதா எந்திரி. வயசுல பெரியவ, ஊர்ல பெரிய முக்கியமான ஒரு பணக்காரியில ஒருத்தி, பெரிய புள்ளினா என்னையவே அடி எடுபட்ட ஜிருக்கி. ஐயோ சண்டை போடாதுங்க. மம்மின்னு வாய் திறந்து கூப்பிட்டேன். நீ இப்படி ஏமாத்திட்டியே. உன் காதை கடிச்சு எனக்கு துப்பாம விட மாட்டேன். கத்துற சத்தம் கேக்கு. பாம்புக்கு எதுவும் போட்டு தள்ளிட்டா? இது என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா. ஆன்னு கேக்கு. வாங்கலாம் என்னன்னு பாத்துருவோம். 2 பேரையும் ஆளை காணும். என்ன நடந்துன்னு தெரியலையே. அடக்கடவுளே எனக்கு பயமா இருக்க. அப்ப வாங்க போய் பாத்துருவோம். ஐயோ இந்த கிளவி என்ன கொள்ளுது. ஐயோ இங்க என்ன நடக்கு? எந்திரிங்க 2 பேரும். எதுக்கு சண்டை போட்டு அடிக்கீங்க 2 பேரும்? யார கட்டிட்டு என் தோட்டத்துல வந்து ஊறுகாய் செஞ்சுட்டு இருக்கீங்க? அவளத்தை எடுத்துட்டு போங்கட்டி. மாங்காய் கிளவணிகளா? படிவுப்பட்டி நாங்க மாங்காய்லாம் கிளவாங்க வரல, ஊறுகாய் செய்ய தான் வந்தோம். என்கிட்ட கேட்டுட்டு தானே என் தோட்டத்துக்குள்ள வரணும். யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? நம்ம வடிவுப்பட்டி தானேன்னு வந்துட்டோம். போங்கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஊறுகாய் போட்டாங்களா? ஊறுகாய் பிச்சைக்கார கூட்டம். என்னதாண்டி நடந்தது? இவதான்க்கா கீதா தான் தேவையில்லாம அதுகிட்ட போய் பேக்கரின்னு பேசிட்டு இருக்கா. ஏட்டி அதுதான் பேக்கரி தான் புடுங்கி உங்க புருஷன்ட்ட கொடுத்தாச்சுலாட்டி அப்புறம் என்னட்டி உனக்கு பிரச்சனை? உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுல பேக்கரி ஃப்ரீயா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் 1 லட்சம் வாங்கிட்டுலாக்கா. அது என்ன பொம்பளை இது? இங்க கீதாக்கா, எல்லாரும் நமக்கு எப்பவுமே உதவி செய்யணும் நம்ம நினைக்க முடியாது. அதுமாரி அவங்க செஞ்ச உதவியை கொஞ்சமாவது நினைச்சுப்பாரு. எவ்வளோ மாசமா அந்த பேக்கரி ஓசியில தானே உனக்கு கொடுத்துருந்தது. நல்ல லாபம் பார்த்தலாம். இப்போ ரூபாய்க்காக்கு கொடுத்து வாங்கியாச்சு. அதோட விட்டுறணும். சொல்லி காட்டக்கூடாது. அதுவும் செஞ்சதை சொல்லி காட்டுறது தப்பு தான், நீயும் பண்றது தப்பு தான். கடைசியில ஊர்கால மண்ணெளி போட்டாச்சு. வாங்க சாமான் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போவோம். இவ்வளவு இந்த ஊர்ல வேற இடமே இல்லைன்னு இந்த பாட்டி தோட்டத்துக்கு தான் வந்து செய்யணும்ட்டாளுவ. இல்ல இந்த மாங்காய் திங்கிற ஆசையில தான். இப்ப அம்பட்டி தூக்கிட்டு போங்கட்டி. இருந்தாலும் வடிவு பாட்டி கொஞ்சம் ஓவரா தான் போகுது. பணத்திமிரு. அதுவே ஒரு அரை மெண்டலு. திடீர்னு நல்லா பேசும், திடீர்னு கிறுக்கு பிடிச்சாலையும். சரி இப்ப ஒண்ணு கெட்டு போல. என்ன ஆறுனதோ அப்படியே ஒரு டப்பால ஊத்திட்டு வேற இடத்துல போய் கிண்டிடுவோம். சரி டி சுந்தரி.